அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி எப்படி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா அவலை வச்சு இந்த பர்ஃபியை பண்ண போகிறோம். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ சின்ன பசங்க வந்து பெரிய வரைக்கும் பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக அதை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் அவல் ஆட் பண்ணுறேன். இது அவல் வந்து நைஸ் அவல் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் திக் அவல் கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். இது ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே இந்த நெய்யிலே நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி இந்த அவல் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதை வேறு ஒரு பிளேட்க்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே குக் ஆகட்டும். கடலை மாவு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டே இருங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இது வந்து சுத்தமான வெல்லம். ஸோ நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். ஒரு வேளை மண் இருக்கும், அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக அந்த வெல்லத்தை ஒரு தண்ணியில் காய்ச்சிக்கும் நீங்கள் இதில் சேர்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப் அவலுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இந்த வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர டைமில் இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது காஞ்ச துருவன தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் சேர்க்குறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது. இது உங்ககிட்ட இருந்தால் இது சேருங்க. அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம். வெறும் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா துருவி சேர்த்துக்குங்க 1/4 கப் அளவுக்கு. இதுதான் அது உலர்ந்த தேங்காய் துருவல். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது. பார்த்தா வாங்கி வச்சுக்கிங்க. ஸ்வீட் ரெசிபிலாம் இது நல்லாயிருக்கு போடும்போது. இது இதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அவல், அதையும் இதில் போட்டு அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணுறேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபைனலாக நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கும்போது பேனில் வந்து இது ஒட்டாமல் வரும் பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது முடிஞ்சிச்சு, குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது 5 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேட்டோ இல்லை நார்மல் பிளேட் உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் எண்ணெய் இல்லை நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க. இது முடிச்சிட்ட பிறகு டைரெக்டாக அது சூடாக இருக்கும்போது இந்த பிளேட்டில் இது மாதிரி கொடுத்து நல்லா தட்டி லெவல் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது நல்லா ஷேப்பாக நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கிங்க. இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணிக்கிங்க. இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. டைமண்ட் ஷேப் கூட கட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும் இது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அவல் பர்ஃபி ரெடி. அவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள். இது நார்மலாக அப்படியே யாரும் சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்கும் பிடிக்காது அவல் அப்படியே கொடுத்தா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக இது செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. ஃபைனலாக இது மேலே வந்து நான் பாதாம் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் அவல் இருந்தால் இன்றைக்கே இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.